Dear people, we continue to meditate God's word on 12th chapter, Romans 12th chapter. ரோமர் 12வது அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். St. Paul, he puts forth all the practical points here. பரிசுத்த பவுல் இங்கு நடைமுறைக்கு ஏதுவான பல காரியங்களை முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான இந்த காரியங்களானது நடைமுறைக்கு ஏதுவாக நாம் காணப்படும்படியாக போதிக்கிற அநேக சத்தியங்களை இந்த 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். We see in the 12th chapter so many practical things which St. Paul preaches. Today we will be meditating on 13th verse. 13வது அதிகாரத்தை வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்கும்படியாக இருக்கிறோம். பவுல், நான் இந்த 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். From the 10th verse I read. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். Be kindly affection one to another with brotherly love, in honor preferring one another. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனராயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Not slothful in business, but be fervent. நாம் அவ்விதமாக அசதியாயிராமல், not slothful in business, fervent in spirit, serving the Lord. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசதியாக இல்லாதபடிக்கு, நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக இந்த இடத்துல அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் rejoicing in hope, patient in tribulation, continuing instant in prayer. அடுத்தது சொல்கிறாரு, பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். Distributing to the necessity of saints, given to hospitality. We see in the Acts of the Apostles, in the beginning, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆரம்பத்தில் how all the Christians joined together and put all the resources of them in one pole and was divided among them according to their needs. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாவற்றையும் அங்கு அவ்விதமாக சேர்த்து, அவரவர்களுக்கு இருந்ததை சேர்த்து தேவையானவர்களுக்கு ஏற்றவண்ணமாக பகிர்ந்து கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக தொடர்ந்து அந்த முறையானது பின்பற்றப்படவில்லை. ஆனால் கூட ஆரம்பத்தில் அந்த முறையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கும் குறைவில்லாதபடிக்கு, தட் நோ ஒன் ஷுட் லேக். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காரியம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று நம்முடைய ரட்சிப்பு. One thing is salvation. Another thing, good works, நற்கிரியைகள். The Bible encourages to be people of good works. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Many times, really speaking, we are so selfish. உண்மையாக நம்ம சொல்லப்போனால் ரொம்ப நாம் சுயநலமுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மை, என்னுடையது, அவர்ஸ், எங்களுடையது. But
the Lord Jesus Christ, how he was going around doing good to all people. இயேசு கிறிஸ்து சுற்றி வந்து எல்லோருக்கும் நன்மை செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று என்ன சொல்கிறார்னா, இவ்விதமாக குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதாவது அவர்களுடைய குறைவின் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு த நெசசிட்டி ஆஃப் சயின்ஸ். அதாவது நாம் பார்க்கிறோம், அந்த நாட்களில் எகிப்தில் இருந்த பரிசுத்தவான்கள் அநேகர் குறைபட்டதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். We read, so many saints, God's children, were in need in Jerusalem. பவுல் என்ன சொல்கிறாரு? So he collects money from other churches, from the churches where the Gentiles were saved and come to the knowledge of God. பிரஜாதிகளாயிருந்து ரட்சிக்கப்பட்டு சபையாய் உருவான அந்த சபையிலிருந்து பவுல் உதவிகளை பெற்றுக்கொண்டு எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு அங்கு எடுத்து செல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். In Acts of the Apostles and in epistles we read that. அப்போஸ்தலர் நடபடிகள் இனமாக நிருபங்களில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமான காரியங்கள் நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். இட்ஸ் so sad, truly we lack in good works. நற்கிரியைகளில் நாம் மிக குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். பட் ஐ preached probably in few sermons, சில பிரசங்களை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது God said, even if you give in my name a tumbler of water to somebody, God will reward it 100-fold in heaven. பரலோகத்தில் 100 மடங்காக ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். Not only in heaven, even here also. இங்கும் கூட give, it will be given to you. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அசல் குலுக்கி நீங்கள் கொடுங்க, அதாவது அரைகுறையாக இல்லை, நிறைவாய் கொடுங்கள். Give it in fullness. Because we don't have that mind, we really lack in good works. நாம் உண்மையான விதத்தில் அவ்விதமான சிந்தையற்றவர்களாய் வாழ்வதனால நற்கிரியைகளில் நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பட் ட்ரூலி எ சேவ்ட் பர்சன் will have the mind of Jesus Christ. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தையை கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். Because to glorify God, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் நற்கிரியைகளை கண்டு. திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் வித் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்புக்குரியதல்ல. ஆனால் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவானவர் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். The Father should be glorified. ரோமர் 15:25-26 பவுல் என்ன சொல்கிறார்? இங்கே இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Romans 15:25-26. But now I go unto Jerusalem to minister unto the saints. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். Dear people, travel in those days are very, very difficult. அந்த நாட்களில் பிரயாணம் பண்ணுவது என்பது மிக கஷ்டம். Lot of wild animals will be there through the forest they pass through because there were no roads. அந்த நாட்களில் பாதைகள் இல்லை. ஆகவே அந்த
காடுகளின் வழியாய் கடந்து போவதென்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆகவே தான் அடுத்த வசனமும் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள், அதோடு கூட given to hospitality. அப்படின்னா அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் அநேக பரிசுத்தவான்கள், many godly people, they used to travel from one place to another place. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். Because of these dangers in the forest, வனாந்திரத்தின் விதமான அபாயங்கள் இருக்கிறதுனால sometimes they have to stay. அவர்கள் தங்க வேண்டியது அவசியம். There were no inns. அந்த நாட்களில் எல்லா இடத்திலும் சத்திரங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. Only in some places there may be inns. ஒருவேளை சத்திரங்கள் இருக்கலாம். ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? These Christians, they will accommodate the saints. பரிசுத்தவான்களை தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிப்பார்கள், அவர்களுக்கு இடத்தை கொடுப்பார். They will give place. These are all the good works. இவைகள் நற்கிரியைகள். As a church, ஒரு சபையாக கூட we should have good works to do. நற்கிரியைகளை நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். You see Romans 15:25-26. ரோமர் 25வது அதிகாரம் 26வது வசனங்களில், But now I go unto Jerusalem to minister unto the saints. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். And 26th verse, For it hath pleased them of Macedonia and Achaia to make a certain contribution for the poor saints which are at Jerusalem. இங்கே சொல்கிறாரு, இவ்விதமாக இந்த இவர்களுக்கு அங்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். It hath pleased them verily, for their debtors they are. இந்த மகதேனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். Certain contribution for the poor saints which are at Jerusalem. இப்போ அதை கொண்டு போய் சேர்க்கணும். I should take it to the people in Jerusalem. It involves lot of danger. அதிகமான அபாயம் உண்டு. Because even traveling for a short distance also it takes lot of time by foot. அங்கே நடைந்து அவங்க பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் in the sea, through the sea. சில சமயங்களில் கப்பல் வழியாய் அல்லது படகு வழியாய் பிரயாணம் செய்ய வேண்டும். பட் St. Paul says, அவ்விதமாக நாம் இந்த மக்களுக்கு செய்வது கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். We are debtors. Selfishness has no end. சுயநலங்கிறதுக்கு ஒரு முடிவே இல்லை. பட் Christians should have a broad mind. ஒரு விரிந்த, பரந்து விரிந்த மனது இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம். We see the Thessalonians, தெசலோனிக்கர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக அவர்கள் தரித்திரத்திலும் அங்கே உதவி செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தின் மூலமாக in Thessalonians, after they were saved, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பாக
இவ்விதமாக அவர்கள் மாதிரிகளாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் அவ்விதமாக ஆண்டவருடைய நாமத்தினால் அவர்கள் முன்மாதிரிகளாக இருப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 Thessalonians 1st chapter 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இங்கே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோടെ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றலாகி இவ்விதமாய் மகதனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். Dear people, our testimony is very important. நம்முடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. If we lose the testimony, it's a great loss. மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். In another place, அவங்களுடைய தரித்திரத்திலும் அவர்கள் உதவி செய்ததை குறித்து பவுல் எழுதுகிறார். Even in their poverty, they were helping. அவர்கள் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவதை குறித்து பவுல் இன்னொரு இடத்தில் எழுதுகிறார். Dear people, Christians should have a heart of compassion for others. மற்றவர்களுக்கு ஒரு இரக்கமுள்ள தன்மை உள்ளவர்களாய் நாம் வாழுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் அவ்விதமான வாழ்க்கையை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அதற்கு நாம் கடனாளிகள் என்று பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். அப்போ இந்த மக்களை பார்த்து தான், இந்த தெசலோனிக்கே மக்களை பார்த்து இந்த மகதனியா அகாவிலுமுள்ள விசுவாசிகள் அவ்விதமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். விதமான காரியத்தை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே நாம் இவ்விதமான ஒரு மனதை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம என்ன சொல்கிறாரு அந்த 27வது வசனத்தில், ரோமன்ஸ் 15:27, it hath pleased them verily, and the debtors they are, for if the Gentiles have been made partakers of their spiritual things, the duty is also to minister unto them in carnal things. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், பிரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க, சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. The Jews, through them the gospel came. அவர்கள் மூலமாக சுவிசேஷம் வந்தது. So they were blessed by through Jews. யூதர்களினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகவே சரீர நன்மையினால் நாம் உதவி செய்யும்படியாக கடனாளிகளாக இருக்கிறோம். We are debtors to help. Moreover, when you have a heart of compassion about others, மற்றவர்களை குறித்து ஒரு இரக்கமுள்ள ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, we will grow spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வளருவோம். when we are selfish, சுயநலமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறது தடைப்படும். when you have a heart to grow spiritually also, ஆவிக்குரிய பிரகாரமாக வளரும்படியான காரியத்தில், it is having a very important part also, ஒரு முக்கியமான ஒரு பகுதியை கொண்டதாக இருக்கிறது. suppose if we pray for people, suppose if we think of people who are affected by coronavirus, coronavirus-ஆல் பாதிக்கப்பட்டவர்கள், so many people were affected, அநேக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். so many families affected, அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. so many breadwinners died, குடும்பத்தில் சம்பாதிக்கல் மரித்து போனார்கள். so it is always good to remember them and to pray for them.
அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிப்பது நல்லது. When we pray for other countries, மற்ற தேசங்களுக்காக, in their need, when we pray, அவர்களுக்காக நம்ம ஜெபிப்பது, it helps us to grow in the likeness of Jesus Christ. இயேசுவின் சாயலில் நாம் வளரும்படியாக அது நமக்கு உதவி செய்கிறது. Moreover, we will have our share in eternity manyfold when we pray for others who are in need. அநேக மடங்கு, அநேக 100 மடங்காக ஆண்டவர் அவைகளை பரலோகத்தில் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். So however much we do good things, good works, நற்கிரியைகளை நாம் எந்தளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு God will bless our soul, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். But so many Christians I have seen, அநேக கிறிஸ்தவர்கள் very stingy people, ரொம்ப பிசுனாரியாக இருப்பாங்க. They also will never grow spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் வளருவதும் இல்லை. Because they don't have a heart for other people, மற்றவர்களுக்கான ஒரு பரிவான இருதயத்தை கொண்டிருப்பதில்லை. Not only spiritually, ஆவிக்குரிய பிரகாரம் மாத்திரமல்ல, so many people who are in great need physically, பொருள் பிரகாரமாக எத்தனையோ தேவையுள்ள மக்கள், we can have a heart of compassion and pray for them. அவர்களுக்காக நாம் இரக்கமுள்ளவர்களாக ஜெபிப்பது நல்லது. Even Job, when he prayed for his friends, God delivered him. யோபு அவருடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது தேவன் அவர்களுக்கு யோபுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். Galatians 6:6, கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், let him that is taught in the word communicate unto him that teacheth in all good things. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். Let them really communicate, பகிர்ந்து கொடுக்க கடவர்கள். See dear people, of course when we see in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கூட God separated Levites, லேவியர்களை ஆண்டவர் for his ministry, அவருடைய ஊழியத்துக்காக அவர் பிரித்து விட்டார். So Levites, they can't have lands, houses, they can't own properties. லேவியர்கள் தங்களுக்கென்று சொத்துக்களை வாங்குவது வேதத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் முழுக்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, for the ministry of God, they are separated. Their works in the tabernacle, ஆலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில். ஆகவே அவ்விதமான ஊழியர்களுக்கு தங்களுடைய நன்மைகளில் பகிர்ந்து கொடுப்பது வேதம் போதிக்கிற ஒரு காரியம். They should share what they receive, good things. It's all very much has come down. அவ்விதமான காரியங்கள் இந்த நாட்களில் குறைஞ்சு போச்சு. In those days, அந்த ஆரம்ப நாட்களில், when the early Christians, ஆரம்ப கிறிஸ்தவர்கள், even in India, in other countries, இந்தியாவிலும், when they cultivate land, when they get yield of the land, அந்த நிலத்திலிருந்து வரும்படியான காரியத்தில் they used to share with the preachers, அவ்விதமாக பிரசங்கிகள் to the pastors. பவுல் இந்த இடத்துல சிறைச்சாலையில் இருக்கிறார். St. Paul was in prison. So the church in Philippi, பிலிப்பு பட்டணத்து மக்கள் remembered Paul, பாலை நினைவு கூர்ந்து அவருக்கு உபகாரத்தை அனுப்புகிறார்கள். They send help to
பவுலுக்கு அங்கே அனுப்புகிறார்கள். ஸோ அந்த இடத்துல பவுல் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியன்ஸ் 4:15, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள், அவர் சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருக்கும் பொழுது பிலிப்பு பட்டணத்து சபை, the people in Philippines, you see, they send gifts to him. அவருக்கு அங்கே வெகுமதிகளை அனுப்புகிறார்கள். You see how much really St. Paul suffered in Philippines. இந்த பிலிப்பு பட்டணத்தில் எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டார். நமக்கு தெரியும், அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார். He suffered. சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் how much he was beaten. அங்கு அடிக்கப்பட்டார். To establish the church, how much he suffered. எவ்வளவாக அந்த சபையை நிரூபணம் பண்ணும்படியாக பவுல் பாடுபட்டார். டு an unknown place, ஒரு தெரியாத இடத்துல. So he went there, labored, he was beaten, they were beaten, but still they with a burden they established the church. அந்த சபையை அவர்கள் நிறுவினார்கள். Now St. Paul is in prison. சிறைச்சாலையில் இப்போ பவுல் இருக்கிறார். விதமான வேளையில் அவருக்கு சில உபகாரங்களை அனுப்புகிறார்கள். They are sending some help to St. Paul. அப்போ அதை பெற்றுக்கொண்டு அவர் சொன்னார், Philippians 4:10, but I rejoiced in the Lord greatly, that now at the last your care of me hath flourished again, wherein ye were also careful, but ye lacked opportunity. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அவர் சொல்கிறாரு, விதமாக பிலிப்பியராகிய நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நன்றி சொல்லும்படியாக அவர் சொல்கிறார். He was in prison. சிறைச்சாலையில் இருக்கிற ரோமன் prison. Really he was in great need. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த பிலிப்பு சபை எப்பா பிரோத்தித்துவின் கையில் கொடுத்து பெற்றுக்கொண்டதை குறித்து 18வது வசனம், பிலிப்பியர் 4:18, but I have all and abound. I am full, having received of Epaphroditus the things which were sent from you, an odor of a sweet smell, a sacrifice acceptable, well pleasing to God. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமாக உண்டாயிருக்கிறது. அவர் சொல்கிறார், அந்த கொடுத்ததை நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் சொல்கிறார், எனக்கு பரிபூர்ணமாக இதை நான் வாங்கிட்டேன். உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பாருங்கள், ஐ எம் ஸோ மச் சாட்டிஸ்ஃபைட். இப்போ பரிசுத்தவான்களுடைய, சரி பவுல் எங்கேயோ இருக்கார், ஹீ இஸ் இன் த பிரசன்ட், நோ. தீஸ் பிலிப்பியன்ஸ் தே தாட் அபவுட் தட். சொல்கிறார், மற்ற சபைகள் கூட இதை பற்றி அவ்வளவா இல்லை, ஆனால் இவங்க இந்த காரியத்தை செய்கிறாங்க. 15வது வசனத்தில் இங்கே இவ்விதமாக சொல்லுகிறார், 15th verse 4:15, Philippians, now ye Philippians know also that in the beginning of the gospel, when I departed from Macedonia, no church communicated with me as concerning giving and receiving, but ye only.
மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மகதனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே இந்த பிலிப்பியர் அந்த பழக்கம் பாருங்கள், அந்த பிலிப்பு சபைக்கு அந்த நல்ல பழக்கம், டு சப்போர்ட் காட்ஸ் சில்ட்ரன். இந்த 16வது சொல்கிறார், ஃபார் ஈவன் இன் தெசலோனிக்கா he sent once and again unto my necessity. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நான் இதை ஏதோ உங்கள்கிட்ட நிறைய பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்பலை, நான் உபகாரத்தை நாடலை, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பட் ஐ டிசைர் ஃப்ரூட் that may abound to your account. பார்த்தீங்களா, இவ்வளவு நற்கிரியைகள். இப்போ ஆண்டவர் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமாய் பலன் அளிப்பார். அதான் சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே இவ்விதமான ஒரு குணம் இருக்கும் பொழுது நாம் இழக்கிறதில்ல. we don't lose because we don't learn it. being kind to a person, ஒரு நபரிடத்தில் அன்பாக இருப்பது, that is also a good works. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, praying for others, helping others, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, these are all the things which we must learn. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் தான் சொல்கிறார். ஆக இந்த கொடுக்கிற விஷயத்தில் பிலிப்பு சபை நல்ல ஒரு அருமையான முன்மாதிரியை வைக்கிறத இன்றைக்கும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். we as a church read about this church in Philippi. அவர் என்ன சொல்கிறாரு? abound. இதுக்கு அதிகமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். Dear people, early Christianity was like that. Even in other countries, ஆரம்ப நாட்களில் மற்ற நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்களில் அவ்விதமான ஒரு கிறிஸ்தவ மனது இருந்தது. இன்றைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆல் சேஞ்ச்ட். ஸோ வி ஷுட் ஹேவ், அதான் பவுல் சொல்றார், இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியங்களை சொல்கிறார். பரிசுத்தவானுடைய குறைவில் நாம் உதவி செய்ய வேண்டும். ரோமன்ஸ் 12:13 இவ்விதமாக அவர் இங்கே சொல்லுகிறார். ரோமர் 12:13 நாம் அவ்விதமாக உதவி செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தை உலகத்தின் பேரில் இருக்கக்கூடாது. நம்ம உலகம்னு இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஸ்டிஞ்சியாக இருப்போம். we will be very stingy. 1 Timothy 6:17 என்ன சொல்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலிருந்து நாம் ஏன் கொடுக்க மனசு வர்றதில்லை? ஏன் we are so stingy? Because our mind is so much occupied with the world. உலகமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக காணப்படுகிறது. அதாவது 1 தீமோத்தேயு 6:14 charge them that are rich in this world, that they may not be high-minded, nor trust in uncertain riches. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். ஆகவே கொடுக்கும்படியான இந்த காரியம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அவிதமாக செய்ய வேண்டும். இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளருவதற்கு நம்முடைய குணம், கேரக்டர், ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கேரக்டர்ஸ். நம்ம ஒருவேளை பெரிய அளவில் இல்லை, ஸ்மால் திங்ஸ், சின்ன காரியங்கள் தான் ஆண்ட சொல்கிற ஒரு கலசம் நம்மால் முடிந்ததை, வாட் எவர் வி குட். ஆனால் ஆண்டவர் கடன்பட்டவர் அல்ல. காட் வில் கிவ் அஸ். அவர் கொடுப்பார்ன்றதுனால அல்ல, பட் வி grow in characters. ஆகவே அதே சமயத்தில் மற்றவர்களை உபசரிப்பதில் முடிந்த மாதிரி, இன்றைக்கி உபசரிப்புங்கிறது இன்றைக்கு அற்று போயிற்று. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் கான். பீப்புள் ஆர் பிகமிங் ஸோ செல்ஃபிஷ். ரொம்ப சுயநலமாக மாறிவிட்டார்கள்.
ஆனால் இவ்விதமான குணங்களில் நாம் வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம். இப்போ என்ன, ஒருத்தருக்கு உதவி செய்கிறதோ மற்றவர்களுக்கு செய்கிறதோ ஒரு கஷ்டமாக நினைக்கிறாங்க. பீப்புள் திங்க் இட்ஸ் வெரி ஹார்ட். எங்களை விட்டுடுங்க, டச்சஸ் நாட், எங்களை விட்டுறாதீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. 1 Peter 4:9, 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனம். இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது இங்கு நமக்கு விதமான காரியங்களை போதிக்கிறதாக இருக்கிறது, விதமான காரியங்களை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. நாம் அவ்விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவர்களாய் காணப்படுவது மிக அவசியம். இங்கே என்ன சொல்றார்? பி ஹாஸ்பிட்டபிள் 4:9, 4வது அதிகாரம் 9வது வசனம். பி ஹாஸ்பிட்டபிள், அதாவது உபசரிக்கிறவர்களாய் நீங்கள் வாழ பழகுங்கள். கஷ்டம்தான், ஆனால் இன்றைக்கு அவ்வளவுமான காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக போயிடுச்சுங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே அவர் சொல்லுகிறார், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். யூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன் டு அனதர் வித்தவுட் கிரட்ஜிங். பாருங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நிறைய இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு வட்டாரத்தையே நம்ம உருவாக்கி கொண்டு வாழ பார்க்குறோம். we live a circle. அதோடு சரி, நான், என்னுடைய குடும்பம், நான், myself and my family. we don't want others, we don't want to help others. மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறதில்லை. we don't have a concern for others. மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை உள்ளவர்களாக இருப்பதில்லை. on all sides, எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கும் பொழுது, when we are like that, one thing we will grow in our character. நம்முடைய குணத்தில் வளருவோம். we will grow in character. that is very important. selfishness makes us not to grow in character. குணத்தில் நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சுயநலமான ஒரு சிலர் பக்தியாக ரொம்ப பேசுவாங்க. they will talk lot of religious things, but so much of selfishness, ரொம்ப சுயநலம். but God is not interested in such things. ஆண்டவருக்கு அவிதமான காரியங்களில் ஆர்வம் இல்லை. பட் when we have a heart to help others, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது, நம்மால் ஆன மட்டும் as much as we could, God honors it. அதை கனப்படுத்துகிறார். God repays it. அதை பல மடங்காக திருப்பி கொடுக்கிறார். So a Christian must grow spiritually in his salvation. தன்னுடைய ரட்சிப்பில் வளருகிறவனாக, and in his good works also, அவருடைய நற்கிரியைகளிலும் வளருகிறவனாய் காணப்படுவது மிக அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் healed many people. அநேகரை சுகப்படுத்துகிறார். he fed many people. அநேகரை போஷிக்கிறார். so let us be like Jesus and St. Paul. பவுலை போல நாம் மாறுவோம். ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for such teachings of the Bible. ஆண்டவரே, வேதத்தில் விதமான போதனைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுகிறோம். when we really have a tendency about loving others, even when they don't love us, to love them and help them. ஆண்டவரே, அவர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும், இட்ஸ் ப்ளீசிங் டு தை சைட். உம்முடைய பார்வைக்கு அது பிரியமானது. வாட் a good thing it is that if we really do such things, அவ்விதமான நற்காரியங்களை செய்வது உமக்கு எவ்வளோ பிரியமானது. even this church also, இந்த சபையும் கூட, let us have such people, விதமான மக்களை கொண்ட ஒரு சபையாக எழும்பட்டும் ஆண்டவரே.
There are so many people around us who are in need. தேவையில் எத்தனையோ மக்களுக்காக இருக்கிறார்கள். Let us have a heart of compassion to help them. அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு இலகுவான மனதை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.